எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 2024 நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது மேஷ ராசிக்கு தான் இந்த பலனை தவிர மேஷ லக்னத்திற்கு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க. மேஷ ராசியில் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதாவது கோச்சாரத்தில் இது நாள் வரைக்கும் உங்களோட ராசியின் மேலேயே இருந்த குரு, அதாவது ஜென்ம குருவாக இருந்தவர் இப்பொழுது தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற 2ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி இருக்கிறாரு. இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நான் போன வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க. கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, அதாவது அதிர்ஷ்டம்னு சொல்லும் பொழுது ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பணம் மட்டும்தான் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது. அவர் நினைத்தது எல்லாமே நடக்குது அப்படின்னா அது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ குரு அப்படின்னு 2ஆம் பாவத்தில் இருக்கும்பொழுது வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம், அதே போல் தனஸ்தானம்னு சொல்லுவோம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இந்த மூன்றும் இந்த ஜாதகருக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். குரு அப்படிங்கிறது வழிகாட்டின்னு சொன்னேன். குரு அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து கோச்சாரத்தில் வந்து அமரும் பொழுது அவர் பார்க்கக்கூடிய 3 இடத்திற்கு ஒரு வெளிச்சம் அப்படி விஷயம் கிடைக்கும் அப்படிங்க சொல்லலாம். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, ஏன் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த குரு பயிற்சி அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு 2ஆம் பாவத்துக்கு குரு வரும்பொழுது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நீங்கள் இருந்த நிலையை விட ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போது உங்கள் ஜாதகத்துக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படி உயரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கடன் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அந்த கடன் அப்படிங்கிறது முடிக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன் அப்படின்னா குரு அப்படிங்கிறது 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவோம். கடன், நோய், எதிரி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுறது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். உங்களை ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் வந்து தேடி போகலாம். உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் அப்படின்னு அடைக்கலாம். நீங்கள் வந்து சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் சர்வீஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் செய்யலாம். தாராளமாக கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு வந்து 8ஆம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்குது. 8ஆம் பாவம் அப்படிங்கிறது மனைவிக்கு 2ஆம் இடம்னு சொல்லுவோம். அப்போ மனைவி மூலியமாகவே உங்களுக்கு வந்து லாபம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண்களாக இருந்தால் கணவன் மூலியமாக லாபம் அப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். 8ஆம் பாவம் அப்படிங்கிற அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது பயம்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பயமும் இல்லாமல் துணிச்சலாக தைரியமாக நீங்கள் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். அதிர்ஷ்டகரமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து 10ஆம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கிறது அப்படிங்கிறது பலம். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம், தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ப்ரமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். கட்டாயம் அதுக்குண்டான ப்ரமோஷன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் வெளிநாட்டுக்கு போவதற்குண்டான வாய்ப்பு அப்படி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்குண்டான முயற்சியை வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கட்டாயம் அது ஒரு பெரிய ஒரு மாற்றமாகவும் பெரிய ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்க சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் தொழிலில் சொல்கிறேன். உங்கள் வேலையில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கட்டாயம் நல்லாயிருக்கும். உங்களுடைய சுப்பீரியரோட சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்க சொல்லலாம். அதாவது சுப்பீரியரோட சப்போர்ட் அப்படி கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ வந்து கர்மஸ்தானம் அப்படிங்கிறத 10ஆம் பாவத்துக்கு வந்து குரு பார்வை சனியோட வீடு அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார நிலை நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி உயர போகிறது அப்படிங்க சொல்லலாம். நீங்கள் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கும் அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும். புரியுறதுங்களா? ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக இந்த 2024, 25 அப்படிங்கிற ஆண்டு ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாகவே இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட மெயிலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 600-700 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும்.
உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.